Hi friends, welcome to Brinda's Vision. இந்த வீடியோ எதுக்கு போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது யூடியூப் சேனல் ஆரம்பித்து போயிட்டுருக்கோம் உங்களுக்கு தான். ஸோ நிறைய வீடியோஸ் நான் பார்த்தேன், எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். அதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், நிறைய போடுறாங்க, இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, அந்த செட்டிங் மாற்றுங்க. உதாரணத்துக்கு யூடியூப்பில் ஹோம் டேப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை போய் ஆன் பண்ணுங்க. அது பார்த்தா ஆனில் தான் இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி ஷார்ட்ஸ் ஃபீடுன்னு போடுங்க, வைரல் ஷார்ட்ஸ்ன்னு போடுங்க, அப்படி போடுங்க, இப்படி போடுங்க, நிறைய டிப்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ரீமிக்ஸ் பண்ணி போடுங்க, அதெல்லாம் நிறையா சம்பாதிக்கலாம். ரீமிக்ஸில் 15 செகண்ட்ஸ் தான் நம்ம பேச முடியும், அதில் எப்படி சம்பாதிக்க முடியும் எனக்கு தெரியல. ஸோ அதனால் புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறவங்க இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்து வேஸ்ட் பண்ணாதீங்க. அது எனக்கும் எப்படி நான் போடுற கண்டென்ட், இப்போ நான் சாய் லக்ஷ்மி பொட்டிக்கில் சாரீஸ் எடுக்கிறேன், லக்ஷ்மி பொட்டிக்கில் சாரீஸ் எடுக்கிறேன். ரிவ்யூ நான் ஜென்யூனாக போடுறேன். ஆனால் நெகட்டிவாக போடுறவங்களோட ரிவ்யூ தான் நிறைய பேர் பார்க்குறாங்க. அதனால் யாரையுமே பிலீவ் பண்ணாதீங்க. நிறைய நான் யூடியூப் சேனலில் பார்த்தேன், ஒருத்தவங்க என்ன சொல்கிறாங்க, 1000 வியூஸ் வருதா, அதை வச்சு நீங்கள் பெருசாக சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. போய் உள்ளே பார்த்தா ஒன்றுமே கிடையாது. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு, உங்களோட வீடியோவில் 1000 வியூஸ் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த 1000 பேரை வச்சு ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணி நீங்கள் அது மூலயமா சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு. இதெல்லாம் நடக்கிற கதையா? ஸோ அதனால ஜென்யூனாக யாருமே சொல்கிறது இல்லை. ஏதோ 1-2 டிப்ஸ் மேபி வேணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாமே தவிர, கண்டிப்பாக எல்லாரும் சொல்கிறதும் கொஞ்சம் ஹம்பக்காக தான் இருக்குது. எல்லாமே ஆக்சுவலாக வேஸ்ட்டு தான். யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா யூடியூப்லேயே ஹவு டு கிரியேட் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ளஸ் சிம்பிள் ஒன்று இருக்கும். அந்த ப்ளஸ் சிம்பிளை ப்ளஸ் பண்ணி போனீங்கன்னா ஜஸ்ட் உங்களோட மெயில் ஐடி எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்து நீங்களே பண்ணிக்கலாம். சிம்பிள் டாஸ்க் தான் சேனல் க்ரியேட் பண்ணுறதுலாம். ஆனால் இப்போதைக்கு ட்ரெண்டிங்கில் எது போதும் அப்படின்னா மினி விளாக் தான். ஆனால் அதுவே நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுவுமே போக மாட்டுது. ஸோ அவங்களாம் ஆல்ரெடி ரீச் ஆகிட்டாங்க. ஸோ யூடியூப்பில் நிறைய யாருமே பண்ணாதப்போ நிறைய பண்ணி ரீச் ஆகிட்டாங்க. நம்ம அதனால் அதே மாதிரி போட்டால் கூட அவங்கள மாதிரி ரீச் ஆக முடியல. ஒன்றும் இல்லை, ஒரு லஞ்ச் செஞ்சு டிஃபன் பாக்ஸில் எடுத்து வைக்கிறாங்க, அதை கூட போடுறாங்க, அதையும் நிறைய பேர் பார்க்குறாங்க. ஆனால் நம்மளே அதையே செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அதுவும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஸோ நமக்கு வியூஸ் போகிறதுக்கு என்ன விஷயம்னே தெரியல, ரொம்ப நாள் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் தொடர்ந்து நம்ம எஃபோர்ட்ஸ் போட்டுகிட்டே இருக்கணும். ஸோ ஹவு டு இன்க்ரீஸ் வியூஸ், ஹவு டு கெட் 1000 வியூஸ், ஹவு டு ஏர்ன் மணி ஈஸிலி, இந்த மாதிரிலாம் டேக்லைன் போட்டு வைக்கிறாங்க. ஆனால் அதில் உள்ளே போனால் ஒன்றுமே இருக்க மாட்டுது. அதே மாதிரி நெகட்டிவாக ஒரு விஷயம் சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் அதை உடனே பார்க்குறாங்க. பாசிட்டிவாக இந்த சாரீ நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது, இங்கே பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. ஒன்று ஜென்யூனாக நம்மளே வீடியோஸ் க்ரியேட் பண்ணி போட்டால் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகும். அதனால உங்கள் டைமை அதில் வேஸ்ட் பண்ணாதீங்க. யூடியூப் சேனல் தொடங்குனீங்க அப்படின்னு சொன்னால் எந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஐடியாஸ் போடலாம், எப்படி வியூஸ் க்ரியேட் பண்ணலாம், டேக்லைன் வைக்கிறதுனால போகுது. பட் அது எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகாது. அதே மாதிரி நான் பண்ணால் ஒர்க் அவுட் ஆகுமா அது தெரியல. ஸோ சேனல் ரீச் ஆகிறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணணும், நிறைய இடங்களுக்கு போடலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், விளாக் போடலாம். ஸோ புது புது இன்ஃபர்மேஷன் ஏதாவது கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால், டெக்னிக்கல் அப்டேட்ஸ் போடுறீங்களா அது ஓகே. ஸோ அதை நம்ம நிறைய ரெஃபர் பண்ணணும், பார்க்கணும், கஷ்டப்பட்டு அந்த மாதிரி போட்டால் மேபி வியூஸ் போக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஃபோன் ரிவ்யூஸ், ஸோ லேப்டாப்பில் எப்படி யூஸ் பண்ணுறது, ஏதாவது ஒரு ஃபால்ட்டு, இந்த மாதிரி வீடியோஸ்க்கு வியூஸ் போகும். அதனால புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் எந்த வீடியோவும் போய் பார்க்காதீங்க. பார்த்தீங்கனாலும் அது உங்களுக்கு வேஸ்ட் ஆஃப் டைம் தான். அவங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ரீமிக்ஸ் பண்ணலாம், ஆனால் 15 செகண்ட்ஸில் பெருசாக என்ன சொல்லிட முடியும். அதனால அது இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த ஜாப், பட் இட் இஸ் நாட் ஓன்லி த ஜாப். அதனால் நீங்கள் அதிலலாம் வேஸ்ட் பண்ணாமல் உங்களோட எஃபர்ட்ஸை போடுங்க. க்ரியேட்டிவாக ஏதாவது கண்டென்ட் ரெடி பண்ணுங்கள். குக்கிங் வீடியோஸ் அந்த மாதிரி போட்டால் கூட ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் அதுவுமே புது யூடியூபர் போட்டால் ஒர்க் அவுட் ஆகுமான்றது பிக் கொஷின் மார்க் தான். இட் வில் டேக் சம் டைம். வியூவர்ஸ் நம்மளை முதல்ல பிலீவ் பண்ணணும், இவங்க நல்லா போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாளாக தான் க்ரியேட் ஆகும். ஸோ எனக்கு இப்போ 500 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு 449 வந்திருக்காங்க. ஓரளவுக்கு பரவாயில்ல, பட் வியூஸ் அதிகமாக போகல. அதோட ஸ்க்ரீன்ஷாட்லாம் வேணால் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ஸோ நம்ம ஹார்ட் ஒர்க்கு, நியூ கண்டென்ட்டு, டெக் அப்டேட்ஸு இதெல்லாம் போட புது புது விஷயங்கள் போட வியூவர்ஸ் அதிகமாக வருவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த மாதிரி அவங்க வீடியோஸ் போட்டு ஹவ் டு இன்க்ரீஸ் வியூவர்ஸ், ஹவ் டு இன்க்ரீஸ் யுவர் வியூஸ், ஹவ் டு இன்க்ரீஸ் யுவர் சப்ஸ்கிரைபர்ஸ், இதெல்லாம் சொல்லி வந்து அவங்க வந்து இது பண்ணுறாங்க. ஒருத்தவங்களோட வீடியோ நான் பார்த்தேன். அதில் வந்து ஒரு டிப் கொடுத்துருந்தாங்க. லைவ் சேட் மூலயமா எப்படி வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, ஷெட்யூல்டு லைவ் சேட்டை, லைவ் வீடியோ அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. அவங்க சொன்ன மாதிரி நான் போய் செஞ்சு பார்த்தேன். என்னால் கண்டுபிடிக்க முடியல. நான் அதிலே பார்த்து கண்டுபிடிச்சேன். அதை நான் ஒரு வீடியோவாக போடுறேன். அது வந்து ஒரு ஆப்ஷன் தான். மேபி அதில் இன்க்ரீஸ் ஆகி வாய்ப்பு இருக்குது. அது வந்து உங்கள் கண்டென்ட் பிடிக்கணும். அது உடனே கூட ஆகாது. 2-3 லைவ் வீடியோ போட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனால் அது வந்து கிளிக் ஆகும். அதை நான் ஒரு வீடியோவாக போடுறேன். லைவ் சாட் மூலயமா எப்படி சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு ஜஸ்ட் ஒரு டிப்பு தான். இது கன்ஃபார்மாக சொல்ல முடியாது இதனால சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்கன்னு. அவங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சா அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்ப்பாங்க. இந்த மாதிரி அவங்க போட்டு நமக்கு வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதா சொல்லி அவங்களோட வியூஸை தான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. அதுதான் ட்ராஜடியே. இதை தான் சொல்ல மறந்துட்டேன்னு சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்கும், புது யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறவங்களுக்கு.